தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மதியம் 3 மணிக்கு கூட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5வது முறையாக நாளை கூட உள்ளது. தமிழக சட்டப்பேரவை வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் நாளை அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட வேண்டிய பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அமைச்சரவையில் நாளை ஆலோசனை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை கூட்டம் 5வது முறையாக கடந்த இந்த 2 மாதங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 3வது முறையாக தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடுகிறது. பல்வேறு விதமான அரசியல் சூழல் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை கூட உள்ளது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் மட்டுமல்லாமல் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள் குறித்தும் நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜிஎஸ்டி மசோதா இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி அமலாக உள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் அது தொடர்பாகவும் விவாதிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. தற்போதுதான் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நாளை மதியம் 3 மணிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5வது முறையாக தமிழக அமைச்சரவை கூடுகிறது.